Daily. Taste the Daily. இப்பொழுது புதியதாக 2 ஆண்டுகளாக ஒரு அவதாரம் தோன்றியிருக்கிறது. ஏற்கனவே 45 ஆண்டுகளாக இந்த தேசத்தை பிடித்த பிணி ஒன்று பேசிக் கொண்டிருக்கிறது என்றால் 2 ஆண்டுகளாக துவக்கிய ஒருவர் இப்பொழுது விமர்சனங்களை வைத்து வைக்கிறார். நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் எத்தனை வீட்டில் காலை உணவை மக்கள் பருகுகிறார்கள், உணவருந்துகிறார்கள்? எத்தனை வீட்டில் காலை அடுப்பு பற்ற வைக்கப்படுகிறது? இதையெல்லாம் இந்த 2 வயது அரசியல்வாதிக்கும் 45 வயது அரசியல்வாதிக்கும் தெரியுமா? எங்களுடைய முதலமைச்சர் 68 ஆண்டுகள் சமூகத்தில் பின்னி பிணைந்திருக்கிறார். 58 ஆண்டுகள் மக்கள் பணியிலே இருக்கிறார். எங்களுடைய கட்சியுடைய தலைவராக இருக்கிறார் என்றால் 75 ஆண்டுகளை கடந்த ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக கம்பீரமாக இருக்கிறார். உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது விமர்சனம் செய்வதற்கு? அதை கேட்கிறேன். பசி என்ன என்றால் உங்களுக்கு தெரியுமா? பட்டினி என்றால் உங்களுக்கு தெரியுமா? வறுமை என்றால் உங்களுக்கு தெரியுமா? எல்லாவற்றையும் தெரிந்து வைத்து ஆட்சி நடத்துபவர் எங்களுடைய முதலமைச்சர். நான் கேட்டுக்கிறேன், ஒரு 45 ப்ரோ, அவர் பேர் ப்ரோவான், இன்னொரு வயது 2 வயது ப்ரோ பேசிக் கொள்ளுகிறார்கள். வாட் ப்ரோ, இங்க என்ன நடக்குது ப்ரோ என்றார். அந்த புரோக்கெல்லாம் பசியை பற்றியும் தெரியாது, பட்டினியை பற்றியும் தெரியாது, வறுமை பற்றியும் தெரியாது, தமிழ் பெண்கள் தலை நிமிர்ந்து இருக்க வேண்டியதை பற்றி தெரியாது. ஆனால் எங்களுடைய முதலமைச்சர் அதை அறிந்திருக்கிறார், புரிந்திருக்கிறார். ஆகவே கருணை உள்ளத்தோடு கஜானா காலி பண்ணிட்டு சென்றாலும் பரவாயில்லை, நான் நிதி மேலாண்மையோடு என்னுடைய மக்களுக்கான பணியை தொடர்ந்து செய்வேன் என்று ஆட்சியை கம்பீரமாக நடத்தி கொண்டிருக்கிறார். இது என்ன, நீங்கள் எல்லாம் ஏற்கனவே இருந்த தலையாட்டி பொம்மை முதலமைச்சர் என்று நினைத்தீர்களா? நீங்கள் காட்டும் கோப்புகளில் எல்லாம் கையெழுத்திட்டு விடுவார். ஒரு பக்கம் சிபிஐ வைத்து மிரட்டுவேன், ஒரு பக்கம் இடியை வைத்து மிரட்டுவேன், இன்னொரு பக்கம் இன்கம் டாக்ஸை வைத்து மிரட்டுவேன், இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையத்தை வைத்து மிரட்டுவேன் என்று. அப்படிப்பட்ட முதலமைச்சர் அல்ல எங்களுடைய முதலமைச்சர். முத்தமிழறிஞர் கலைஞருடைய மறுமுகம் மறந்துவிடக் கூடாது. ஆகவே தான் இன்று இந்தியாவில் உள்ளவர்கள் எல்லாம் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் தலைவர் ராகுல் காந்தி இதுவரை அவர் வாழ்நாளில அரசியலில அண்ணனாக ஏற்றுக்கொண்டதில்லை. இந்த தேசத்தில் ஒருவரை என்னுடைய மூத்த அண்ணனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்றால் அது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. 2000 கோடி கொடுக்கவில்லை என்றால் உதய் மின் திட்டத்தை விட்டு கொடுத்தது போல, நீட் தேர்வை விட்டு கொடுத்தது போல எங்களுடைய முதலமைச்சர் கையெழுத்திட்டு விடுவாரா? நீங்கள் யாரிடம் அரசியல் செய்கிறீர்கள் உணர்ந்து செய்யுங்கள். எப்படிப்பட்ட எதிர்ப்பு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுடைய பாதுகாவலராக எங்களுடைய முதலமைச்சர் இருப்பார். அதுதான் 75 ஆண்டு கால வரலாறு. நீ 2 ஆண்டுகள் கட்சியை ஆரம்பித்து விட்டு குறை சொல்வதும் 45 ஆண்டுகள் அரசியல் இருந்து குற்றம் சொல்வதும் சொல்லுகிறீர்களா? 75 ஆண்டு தலைவரோடு 140 ஆண்டு கட்சி காங்கிரஸ் உறுதுணையாக இருக்கிறது. 100 ஆண்டுகளை கடந்த கம்யூனிஸ்ட் உறுதுணையாக இருக்கிறது. 75 ஆண்டுகளை கடந்த திராவிட கழகம் இருக்கிறது. பொது உடைமை கட்சி இருக்கிறது. இங்க இருக்கின்ற தலைவர் பெருமக்கள் இருக்கிறார்கள். ஆலமரமாக அவர் நிமிர்ந்து இருக்கிறார். விழுதுகளாக இங்க நாங்கள் எல்லாம் அவரை பிடித்து கொண்டிருக்கிறோம். உங்களால் வீழ்த்த நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.